அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, தினந்தோறும் நடைபெறக்கூடிய செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்கக்கூடியது, இந்தியாவிலே மோடி அரசாங்கம் வந்த பின்பு மோடி அரசாங்கம் ஏராளமான ஊழல்கள், கொலை, கொள்ளை என்று நிறைய விஷயங்களில் மாட்டிக்கொண்ட பிறகு இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய இந்த பாஜக கட்சியை சார்ந்தவர்கள் தேர்தல் பரப்புரைக்காக மக்களை சந்திக்கும் போது தாங்கள் செய்த தியாகத்தையோ அல்லது தாங்கள் செய்த நாட்டிற்காக செஞ்ச நன்மைகளையோ சொல்லி ஓட்டுகளை வாங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யாமல், செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அது வேறு விஷயம். அவங்க இந்த 5 ஆண்டு கால இந்த ஆட்சியில் தாங்கள் செய்த சாதனைகளை சொல்வதற்கு ஒன்றும் கூட இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையை என்ன செய்ய என்று பயன்படுத்தி கொண்டு சில மாவட்டங்களிலே பாஜகவினுடைய வேட்பாளரை ஆதரித்து ஓட்டு சேகரிக்க செல்லக்கூடிய அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் மத்தியிலையும் இந்து மக்கள் மத்தியிலையும் வெறுப்புணர்வை ஏற்படுத்தி கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகிறார்கள். இப்படி பயன்படுத்துவதனால் என்ன ஆகும் என்று சொன்னால், ஒரு கட்டத்தில் மத கலவரங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை நோக்கி தமிழ்நாடு போகும். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு அமைதி பூங்கா என்று பெயர் பெற்ற ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு. வேறு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் அப்படி கிடையாது. வட மாநிலங்களில் அதிகமான கலவரங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த தேர்தல் நேரத்தில் கூட முஸ்லீம் பெரியவர்களை, முஸ்லீம்கள் குடும்பத்தோடு செல்லக்கூடிய முஸ்லீம்களை கூட தாக்கக்கூடிய அளவிற்கு தான் இந்த சங் பரிவார கும்பல் வந்து இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் சில தொகுதிகளில், குறிப்பாக ராமநாதபுரம் தொகுதிகளில் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால், அங்கே உள்ள இந்துக்கள்கிட்ட போய் நச்சு விதை கருத்துக்களை வந்து விதைக்கிறாங்க. எப்படி விதைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தேர்தலில் வந்து ஓட்டுக்காக நிற்கக்கூடிய கட்சிகளுக்கு நாங்கள் வந்தால் இப்படி வந்துடுவோம், அப்படி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கலாம். ஆனால் அங்கே போய் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், முஸ்லீம்களுக்கு நீ ஓட்டு போடக்கூடாது, முஸ்லீம் லீக்கினுடைய கட்சியினுடைய கொடி வந்து பாகிஸ்தானுடைய கொடி, பாகிஸ்தான் கொடியும் முஸ்லீம் லீக் கொடியும் ஒரே மாதிரியாக இருக்குது, அதனால் நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா இந்துக்கு போடுறீங்களா அல்லது வந்து முஸ்லீமுக்கு போடுறியா அப்படிங்கிற மாதிரியாக இந்து முஸ்லீமுடைய பிரச்சனை மாறி, என்னமோ இந்தியாவில் தேர்தல் நடக்கிறது இந்து முஸ்லீம்களுக்கு உண்டான தேர்வை செய்யக்கூடிய ஒரு நிலை மாதிரி அங்கே வந்து இந்த பிரச்சாரத்தை, விஷம பிரச்சாரத்தை கிராமம் கிராமமாக ஒரு பகுதியிலேயே போய் என்ன செய்கிறாங்க, இந்த சங் பரிவார கும்பல் செய்கிறாங்க. அதில் ஒரு 2 வீடியோ வந்து வெளியாக இருக்கிறது. அதில் ஒரு வீடியோவில் வந்து போய் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள்கிட்ட பேசும்போது எப்படிலாம் வந்து உண்மைக்கு மாற்றமான விஷயங்களை சொல்லி அந்த விஷத்தை வந்து தூவுறதா இவங்களுடைய வேலை. ஒரு ஹிந்துவா முஸ்லீமா, ஒரு ஹிந்துவா முஸ்லீமா 80% நாம இருக்கோம். 17% இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் இந்த பகுதியில வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டாருன்னா அதை விட கேவலம் அவமானம் நமக்கு என்ன இருக்கு? பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டாருன்னா இந்துக்கள் தெருக்களில் கூட நடமாட முடியாதபடி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோம். அந்த வட மாநிலத்தில் வந்து விஷத்தை தூவுறது வந்து பலிக்கும், ஆனால் தமிழகத்தில் பலிக்காது. ஆனால் இங்கே உள்ள சில பேர் இந்த பாஜகவுடைய அந்த ஊழலில் சம்பாதிச்ச பணத்துக்கு கைக்கூலி வாங்கி கொண்டு கிராமம் கிராமமாக போய் அந்த பிரச்சாரத்தை செய்கிற மாதிரியான தோரணையில் தான் அது இருக்கிறது. அது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், போய் பேசுகிறாங்க பாருங்கள், இந்த ராமநாதபுரம் என்ற இந்த ஊரை முஸ்லீம்கள் எப்படி பயன்படுத்துவாங்க, ராம் நாட், ராமன் இல்லை என்று பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை செய்கிறாங்க. யாருன்னா அந்த முஸ்லீம் லீக் கட்சி, அந்த கட்சியினுடைய வேட்பாளர் தான் நவாஸ் கனி இந்த தொகுதியில் போட்டிருக்காரு. இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, பாகிஸ்தான் வந்து ராமனுடைய பாதம் பட்ட புண்ணிய சேத்திரம் நமக்கெல்லாம், அந்த ராமநாதபுரத்தை இன்னொரு பாகிஸ்தானா மாற்றணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய திட்டம். அதுக்கான நம்ம அட்ரஸ் எழுதுறோம்னு வைங்க, என்ன எழுதுவோம், நீங்கள் அட்ரஸ்
மாவட்டம்? ராமநாதபுரம்னு எழுதுவீங்க, இல்லாட்டி ராமன் நாடுன்னு எழுதுவீங்க. ஆமா, சில பேர் ராமநாடுன்னு எழுதுவாங்க. ஆனா இவங்க முஸ்லிம்ஸ் எல்லாருமே எப்படி எழுதுவாங்க அப்படின்னா ராம் நாட் அப்படின்னா ராம் நாடுன்னு தான் பேசுவாங்க. ராம் நாட்டுன்னு சொல்லி யாராச்சும் சொல்லுவாங்களா? எழுத்துல அப்படி இருக்குதா? யாராச்சும் அப்படி எழுதுவாங்களா? யாராச்சும் அப்படி பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்களா? கிடையாது. அப்போ ராம் நாட்டுன்னு சொல்லி, ராம்ங்கிறது நீ தமிழில் வச்சிருக்கக்கூடிய பேர், நாட்டுங்கிறது இங்கிலீஷில் உள்ள இணைச்சி நீ சொல்கிற, அது பழக்க பேச்சு வழக்கில் ராம் நாட்டுக்கு நான் செல்கிறேன்னு தான் எழுதுவாங்க. எழுதும்போது எப்படி எழுதுவாங்க? நான் ராம் நாட்டிற்கு செல்கிறேன், ராம் நாடுக்கு செல்கிறேன் எழுதுவாங்க. அதில் இட்டு போட்டு தான் எழுதுவாங்க. அப்போ ஒரு இடத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துறதோ பேச்சு வழக்கில் சொல்கிற இதையோ இந்த பாஜக காரர்கள் அதை அதில் ஒரு தேசப்பற்றி மாறி இல்லைம்மா இந்து முஸ்லீம் கலவரத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான பிரச்சாரத்தை தேர்தல் பிரச்சாரத்தில் செய்கிறார்கள். இதை தேர்தல் அதிகாரிகளும் இதை பார்க்கறது கிடையாது. இப்போ இது எவ்வளோ பெரிய கிறுக்குத்தனம் என்பதற்கு நீ வட மாநிலத்தில் ஏமாத்துற மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் ஏமாத்துறதுக்கு ஒன்றும் ஏமாளி கிடையாது. இங்கே உள்ளவங்கலாம் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கிறான். அப்போ அவர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சில இதை நம்மளே சில இதை திரட்டி பார்த்தோம். அப்படி என்னங்க எப்படி இருக்குன்னா, சில இது ஆங்கிலேயர்களை சில வார்த்தைகளை மாற்றி வச்சிருப்பானுங்க. இப்போ ஆங்கிலேயர்கள் இப்போ ராமநாதபுரம் அவன் ஆயில வரல, ராமநாதபுரம் ராம்நாடு அப்படின்னு சொல்லி அவன் மாற்றினான்னு தெரில. இந்த ராம்நாடுங்கிற இது இந்தியா இருக்கிறது. இதில் RAMNAD ராம்நாடு இப்படிதான் எல்லாரும் எழுதுவாங்க. இந்த விஷம பிரச்சாரம் பண்றானுங்கல்ல, இவனுங்க பேசுற மாதிரி RAMNOD ராம்நாட் அப்படின்னு யாராச்சும் எழுதுனாங்களா? யாராச்சும் எழுதுவாங்களா? அப்படி யாருமே எழுதுறது கிடையாது. அது பேச்சு வழக்கில் சில வார்த்தைகள் அந்த காலத்துலேருந்து இருக்கும். எல்லாரும் பேசுவான், இந்து பேசுவான், முஸ்லீம் பேசுவான். அது ராம் இல்லைங்கிறதுக்காக அப்படி பயன்படுத்துவாங்க. அப்போ அதை வச்சா நாங்கள் இப்போ அட்ரஸ் எழுதுறாங்க. இது மாரியம்மன் கோவில் தெருன்னு எழுதுறான். மாரியம்மன் கோவில் தெருவில் தான் ஒரு பாய் உட்காந்துருக்காருன்னா மாரியம்மன் கோவில் தெரு தானே எழுதுவார். அப்போ மாரியம்மன் கோவில் தெருன்னு எழுதாமே எழுதுவார் அவரு. சரி, அப்படி நீ பிரச்சாரம் பண்ணுறல்ல, நீ பிரச்சாரம் பண்ணுறதா நீ வெள்ளையன்ட்டு போய் ஆங்கிலேயர்கள் எழுதி வச்சிருந்தால அதை போய் நீ முதல்ல மாற்று. அதை மாற்றுறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை இவங்க செய்யலாம். என்ன செய்யலாம்? இப்போ ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து பாருங்க, தூத்துக்குடி அப்படி சொல்லுவாங்க. தூத்துக்குடி இருக்கலாங்க, அது எழுத்து வழக்கில் எப்படி இருக்குன்னா தூத்துக்குரின் அப்படின்னு தான் எழுத்துல இருக்கு, ஆங்கில எழுத்துல தூத்துக்குரின். அதாவது TUTICORIN தூத்துக்குரின். தூத்துக்குரின்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறிய, இவ்வளோ நாள் எழுதிக்கிட்டு இருக்கிறிய. அது ரயில்வேலாம் ஃபுல்லாக தானே இருக்குது. இந்தியாவில் உள்ள இதில் போய் மாற்ற வேண்டியதானே நீ. தூத்துக்குடினா என்ன வருது? THOOTUKUDI தானே தூத்துக்குடி. அந்த தூத்துக்குடின்னு நீ எழுதுறியா? என்னைக்காவது ஆங்கிலேயர் எழுதி வச்சதை இன்னைக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறான். அப்போ இதே மாதிரி பாருங்களேன், எக்மோர் எழும்பூருங்கிறது அதனுடைய ஒரிஜினல் பேர். ஆங்கிலம் பேசும்போது எக்மோர் எழும்பூர் எக்மோர் அப்படின்னு அவன் வாயில் வந்துருக்கும் பொழுது எல்லாமே அவன் சாப்பிட்டா தானே பேசுவான். அப்போ எக்மோருங்கிறது ஆங்கிலேயன் பயன்படுத்திய வார்த்தை. ஆனால் எழும்பூருங்கிறத ஒரிஜினல் பேர். தஞ்சாவூர் என்பது ஒரிஜினல் பேர். ஆனால் அவன் வாசிக்கிறது எப்படி பாருங்க, TANJORE தஞ்சூர். தஞ்சூர்னு ஒரு ஊர் இருக்கா? ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வாசிக்கிட்டு இருக்கமே தஞ்சூர்னு. அதே மாதிரி பாருங்க, பூவிருந்த வள்ளின்னு சொல்லி இருக்குல்ல, பூந்த மல்லின்னு மாறிடுச்சு. ஆனால் ஆங்கிலேயன் பயன்படுத்தின வார்த்தை என்ன? பூனமல்லி. ஆங்கிலேயன் அதுக்கு நீ ஏதாவது அர்த்தம் வை. பூனமல்லின்னு ஏன் தெரியுமா? ஆங்கிலேயனுக்கு பூவிருந்த வள்ளிங்கிற சாமி மேல கோபம், அதனால இந்த பேரை பயன்படுத்துறான் அப்படின்னு சொல்ல வருவாங்களா? அப்ப அவன் சொன்ன வார்த்தையை தான் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் பல மாநிலத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதை தேர்தல் பிரச்சாரமா செய்யறானுங்க. இந்து மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் மத்தியில் உள்ள வேற்றுமை மாதிரி சொல்றாங்க. தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான இந்துக்கள் வேட்பாளராக நிற்கிறாங்க. அந்த வேட்பாளர்களுக்கு முஸ்லிம்கள் ஓட்டு போடுறாங்க. தமிழகத்திலேயே மொத்தத்தில் ஒரு 4 பேர் 5 பேர் தான் முஸ்லீம் நிற்கிறாங்க. அந்த இடத்துல போய் சொல்றான் நீ முஸ்லீமா இந்தாங்கிறான். எப்படி சொல்றான் பாருங்க. தமிழகத்திலே மொத்த தமிழகத்திலேயே ஒரு 4 இடத்துல 5 இடத்துல முஸ்லீம் நின்னாங்கன்னு சொன்னா அது அவன் கட்சியின் சார்பாக கூட நிற்பான். திமுகவில் நிற்பான், அமமுகவில் நிற்பான்,
ஒவ்வொரு கட்சியிலையும் நிற்பான். அந்த கட்சியில் நிற்கக்கூடியவர்களுக்கு முஸ்லீம் வேட்பாளர், முஸ்லீம் கட்சி என்று பிரித்து பேசக்கூடிய நிலையை பார்க்கிறோம். 17% இஸ்லாமிய ஓட்டு இருக்கீங்க, 17லேருந்து 20% ஆனா 80% வாக்கு இந்துக்களுடைய வாக்கு தான். ஒரு 17% இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் இந்த தொகுதியில வந்து ஜெயிச்சு பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டாரு அப்படின்னா அதை விட அவமானம் எதுவுமே கிடையாது. ஒருவேளை வந்து டிஎம்கே ஆதரவோட முஸ்லீம் லீக் வேட்பாளர் நிற்கிறாரு, ஒருவேளை டிஎம்கே ஆதரவு இருக்கு, அதனால டிஎம்கே நம்ம டிஎம்கேல இருக்கிறோம், முஸ்லீம் வேட்பாளருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஓட்டு போடுறோம்னு வைங்க, அது நாம இந்த தேசத்துக்கு செய்யற துரோகம், நமக்கு நாமே செய்யற துரோகம், நம்மளுடைய சாமிக்கு செய்யற துரோகம். அப்ப ஆங்கிலேயர்கள் வந்து பயன்படுத்திய சில வார்த்தைகளை ராம்நாட்னு அவன் சொல்லியிருப்பான், ஆங்கிலேயன் சொல்லியிருப்பான், ராம்நாடுன்னு அவனுக்கு வாயில் வந்திருக்காது, ஆங்கிலேயர் ராம்நாட்னு சொல்லியிருப்பான். அப்ப அதை பாருங்க, தமிழ்நாடுங்க, தமிழ்நாடு என்பதற்கு எப்படி எழுதணும், எப்படி எழுதிட்டு இருக்கிறான், TAMIL தமிழ் அப்படிதானே எழுதுறான். ஆனா உண்மையில தமிழுக்கு என்ன, THAMIZH தானே தமிழ். தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்களே, நீ தமிழிசை சவுந்தரராஜனுக்கு TAMIL போட வேண்டியதானே? ஏன் தமிழிசை சவுந்தரனுக்கு இந்த ஒரிஜினல் பேர்ல வந்து இந்த வார்த்தையில சொல்றாங்க? அப்ப அது ஒரு மொழியில உள்ள வார்த்தை, மொழியில 1000 வார்த்தை பேசுவாங்க. இதை கொண்டு போய் இந்துக்கள்ல சொல்றீங்க, நீ மோடியை பத்தி சொல்லு. ஹிந்தியில என்ன இருந்துச்சு, மோடிக்கு ஏதோ ஒரு நல்ல அர்த்தத்தில் ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்கன்னு வைங்க, அது வேற விஷயம். தமிழ்ல என்ன அர்த்தம் இருக்குது மோடிக்கு பாருங்க, காடுதாளா மகுடி, காடுதலா மகுடி மோடிக்கு அர்த்தம். பிணக்கு என்ன, பிரிவினை ஏற்படுத்துறதா மோடிக்கு அர்த்தம் தமிழ்ல. வேடிக்கை, உலகம் முழுவதும் வேடிக்கை பார்த்து வரல, வேடிக்கை தான் மோடிக்கு அர்த்தம். வனத்தில் வாழும் காளி, இது நாட்டில் வாழக்கூடிய காளி கிடையாது, வனத்தில் வாழக்கூடிய காளி, வனத்தில் வாழக்கூடியதான் மோடி. அதே மாதிரி இல்லை நான் மோடி இல்லை மோதின்னு சொன்னார்னு சொன்னா, அந்த மோதிக்கு என்ன சீட்டு நடத்தும் கரண சுரவான் என்று அதுக்கு பொருளாம். அப்போ பாருங்க, மோடிக்கு வந்து தமிழ் அதகராதியில அந்த காலத்தில் எவனோ விரோதி இருந்திருக்கிறான். இந்த மோதிக்கு ஒரிஜினல் அர்த்தத்தை கொடுக்காம தவறான அர்த்தத்தை கொடுத்துட்டான்னு சொல்லுவான பாஜக காரர்கள். அப்ப இது மாதிரியான ஒரு பிரச்சாரம். அப்ப எதையுமே, அதாவது எந்த பொருளை ஒரு மொழியில என்ன வார்த்தை இலகுவாக பயன்படுத்துவாங்க, பழக்கத்தில் உள்ளதும் பயன்படுத்துவாங்க. இவங்க அதுக்கு வேற அர்த்தம் கொடுக்கறது. எந்த அளவுக்கு, பாகிஸ்தானக்காரனை பத்தி திருக்குறள்ல திருவள்ளுவரே சொல்லிட்டாரு. எங்கப்பா சொன்னாரு, சொல்லியிருக்கிறாரு, துப்பாக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய, தூகுமலை. பாருங்க, துப்பாக்கி வச்சு சுடன்னு சொல்லிட்டாரு, தூவு மாதிரி மலை மாதிரி வந்து தூவான், பாகிஸ்தான்காரன் வந்து தூவான் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லிட்டாரு. துப்பாக்கியை பத்தி சொல்றாரு பாத்தீங்களா, அப்படின்னு இவன் பிரச்சாரம் பண்ணுவான். அப்ப நம்ம மக்கள் என்னமோ ஒண்ணுமே தெரியாத மக்களை துப்பாக்கி துப்பாக்கின்னு வருது. இப்ப துப்பாக்கினா என்ன, அது என்ன, துப்பாக்கி பத்தி என்ன சொல்லப்படுது, துப்பாக்குன்னா அந்த உணவை பத்தி சொல்லப்படுது, துப்பாய அப்படின்னு சொன்னா அது அந்த உணவு சாப்பிட்றத பத்தி சொல்லப்படுகிறது. தூவு மலைன்னா மழை வந்து இந்த உணவுகளை வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நல்ல அர்த்தத்தை கெட்ட அர்த்தத்தில் சொல்லலாம்ல. அது மாதிரி இந்த பாஜக காரர்கள் ராம்நாட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, பள்ளிவாசல்ல வந்து பிரச்சாரம் பண்றாங்க, முஸ்லிம்களுக்கு தான் ஓட்டு போடணும் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரு தெருவா போய் சொல்றாங்க. இப்படி சொல்லும் போது அந்த கூட்டத்தில் உள்ள மக்கள் வந்து என்ன செய்றாங்கன்னா, ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, நோட்டீஸ் ஒன்று கொடுக்குறாங்க, தூக்கி தூர போட்டுட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க. நீ மோடியினுடைய அவல நிலை இவ்வளவு இருக்கும்போது இதெல்லாம் முஸ்லீம் இந்து பிரச்சனையா? இது இந்தியாவில் 5 வருஷத்துல இந்தியா உலக நாட்டினுடைய முதல் பட்டியல இருந்து நீக்கிட்டார. நல்ல நிலையில் இருந்த இந்தியாவுடைய தரம் வந்து குறைஞ்சு போச்ச. அப்ப அதை போய் சொல்ல முடியுமா? சொல்லி நல்லதை சொல்லு, மோடி செஞ்சார், குஜராத்தில் 2000 பேரை வந்து கருவறுத்தார், அந்த தியாகத்தை சொல்லி ஓட்டு கேளு. அதே மாதிரி பணம் வந்து மாற்றன்னு சொல்லிட்டு இந்திய மக்களை எல்லாம் பிச்சைக்காரனா ஆக்கினாரு, அதை சொல்லி ஓட்டு கேளு. கேஸை வந்து கம்மியாக இருந்த கேஸினுடைய விலையை 200 ரூபாய் இருந்த கேஸினுடைய விலையை அது 900 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டாரு, அது அந்த தியாகத்தை சொல்லி நீ ஓட்டு கேளு. ஒன்றும் கேட்க முடியாது. என்ன ரபேல் ஊழல் 1,35,000 கோடி ரூபாய்க்கு உண்டான ஊழல் நடந்திருக்குங்கிறான்.
அந்த ஊழலை எங்க மோடி இருக்கிறாரு நல்ல வந்து ஊழல் செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி கேட்க முடியுமா? ஒண்ணுமே பாயிண்ட் இல்லாதனால இந்த 5 வருஷத்துல இந்திய மக்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினதுனால அங்க போய் ஓட்டு கேட்குறாங்க. நீ வந்து முஸ்லீமுக்கு ஓட்டு போடாத, முஸ்லீம் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்து முஸ்லீம் கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை இங்க வந்து ஹிந்துவா முஸ்லீமா அவ்வளவுதான். இந்த ராமநாதபுரம் தொகுதியில பாரதத்தின் கொடி பறக்கணுமா இல்ல பாகிஸ்தான் கொடி பறக்கணுமா, பாரதத்தின் கொடி பறக்கணுமா இல்ல பாகிஸ்தான் கொடி பறக்கணுமா, பாரதத்தின் கொடி பறக்கணுமா இல்ல பாகிஸ்தான் கொடி பறக்கணுமா, அதுதான். ஒரு இஸ்லாமியருடைய ஓட்டு எந்த வகையிலும் நம்ம ஓட்டு போய் சேரக்கூடாது. இந்த சங் பரிவார கும்பல் செய்யறாங்க. இதுல சமுதாய விழிப்புணர்வோடு இருக்கணும். தேர்தல் அதிகாரிகளும் இதை கவனத்தில் எடுத்து இது மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை உடனடியாக தடுக்கணும். இது என்ன கலவர பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா? தேர்தல் அதிகாரிகள் இதை உடனே கவனத்தில் எடுத்து இதெல்லாம் பேசக்கூடாது. யார் பேசினாலும் உடனடியாக அவங்க நடவடிக்கை எடுக்கக்கூடிய, அவர்களுக்கு உரிமையை ரத்து செய்யக்கூடிய ஒரு பணியை அந்த தேர்தல் அதிகாரி செஞ்சால் தான் அந்த தமிழகம் வந்து அமைதி பூங்காவாக நிகழும். இது வந்து அது ஒரு இந்த தேர்தலில் அவங்க செய்யக்கூடிய கயமத்தனத்தை நமக்கு அவங்களுக்கு என்ன செய்கிறோம், அதை தெளிவுபடுத்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.